மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு வணக்கம். அறிவு சார்ந்த சொத்து, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. வெளிநாடுகளில் தான் எத்தனையோ கண்டுபிடிப்பாளர்கள் உருவாகி கொண்டே இருக்காங்க. இந்தியாவிலேயோ அல்லது தமிழகத்திலேயோ கண்டுபிடிப்பாளர்களே இல்லையா? வாய்ப்பு இல்லை. எத்தனையோ கண்டுபிடிப்புகள், குறிப்பாக மருத்துவம் சார்ந்த பல்வேறு துறை சார்ந்த எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இங்கு கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஆனால் அதுக்கான முறையான அங்கீகாரம்லாம் கிடைக்கல. ஒரு இருசக்கர வாகனத்தை நீரை ஊற்றி H2O ஆக்சிஜனை பிரித்து ஹைட்ரஜனை பயன்படுத்தி இருசக்கர வாகனம் ஓட்டலான்னு ஒரு நபர் கண்டுபிடிச்சார். நீர் ஊற்றி அடுப்பெரிக்கலான்னு சேலத்தை சேர்ந்த ஒருவர் கண்டுபிடித்தார்கள். இவர்களெல்லாம் அப்பப்போ பேப்பரில் வந்து போயிருக்காங்க, அவ்வளோதான். பெரிய அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சதா, அது நமக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெருசாக நடந்த மாதிரி தெரியல. அதே போல் மருத்துவத்துறையில் மருந்துகள் கண்டறியப்படவில்லை என்று குறிப்பிடக்கூடிய நோய்களின் பட்டியல் பெரியதாக இருக்கிறது. ஒரு 50க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு மருந்துகள் கண்டறியப்படவில்லை. ஆனால் தமிழகம் சித்தர்கள் மரபு வழியே வந்தது. சித்தர்களுடைய மருத்துவத்திலே பல்வேறு நோய்களுக்கான மருந்துகள் உண்டு. அதை ஒருவர் கண்டறிந்து வைத்திருக்கிறார் என்றால் அதற்கான காப்புரிமை அவருக்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். ஒரு காமால நோய் இருக்கு, பி வைரஸ் காமாலே குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க, சி வைரஸ் காமாலேயே குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தில் அதுக்கான மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான மருத்துவம் மேற்கொண்டு தமிழகத்தை சுற்றிலும் பல இடங்களில் அதற்கான மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு அவர்கள் பேரிலேயே காப்புரிமை வழங்க, அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க இந்த அரசு முன்வர வேண்டும். அப்படி இல்லைன்னா வேப்பிலைக்கும் மஞ்சளுக்கும் அமெரிக்காக்காரன் காப்புரிமை வாங்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி மீதம் இருக்கக்கூடிய கீழா நெல்லிக்கோ அல்லது கரிசலாங்கண்ணிக்கோ வேற எந்த நாட்டுக்காரனோ காப்புரிமை வாங்கி வச்சிருப்பான். அதனால இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த சொத்துரிமையை கண்டறிந்து இன்னோவேஷன் சொல்லக்கூடிய புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து, நாம் தமிழகத்திலே எண்ணற்ற அறிவு சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு முறையான அங்கீகாரம் கிடைப்பதில்லை. இது ஒரு பின்னடைவு என்று தான் கருத வேண்டும். ஏன்னா அறிவு இருக்கு, திறமை இருக்கு, ஆனால் வாய்ப்பு இல்லைங்கும் பொழுது எவ்வளவுதான் சார் போராட முடியும்? அதனால அப்படி ஒரு கண்டுபிடிப்பு இருக்குதுன்னு சொன்னால் அதற்கான பாதுகாப்பு கொடுத்து, அதற்கான காப்புரிமை கொடுத்து அந்த கண்டுபிடிப்பாளன் கௌரவப்படுத்தப்பட வேண்டும்.